ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்வலாக நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு வாட்டியாவது நம்ம வாழ்க்கையில் யோசிப்போம். என்னடா நம்ம இவ்வளோ உழைக்கிறோம், இவ்வளோ வேலை செய்கிறோம், ஆனாலும் நம்மளை தாண்டி யாரும் முன்னாடி போயிட்டே இருக்காங்க, நம்ம மட்டும் பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் எல்லாமே என்ன நேரத்தில் நடக்கணுமோ அந்த நேரத்தில் கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாருக்குமே கொடுப்பாரு. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிறதுனா அதுக்கு பேர் டிவைன் டைமிங். அதுக்கு நம்ம இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1, நம்ம பொறுமையை ப்ராக்டிஸ் பண்ணோம். ப்ராக்டிஸிங் பேஷன்ஸ். ஸோ பொறுத்தவர் பூமி ஆழ்வார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பொறுமையோட நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுட்டே போயிட்டு இருக்கிறோம். நம்ம ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணக்கூடாது. நம்பர் 2, ப்ராக்டிஸ் ட்ரஸ்ட். ஸோ நம்பிக்கை, கடவுள் கண்டிப்பாக எனக்கு இது கொடுக்க போகிறாரு, நான் என்னோட விடாமுயற்சியை நான் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் நம்ம ப்ராக்டிஸிங் ட்ரஸ்ட். 3வது, ப்ராக்டிஸ் ஃபேத். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு எனக்கு அது கிடைக்க போகிறது. ஸோ எனக்கு 1% டவுட் கிடையாது. நான் கரெக்டான நேரத்தில் கரெக்டான வேலையை நான் செஞ்சுட்டே போயிட்டுருக்கேன். அதுதான் நம்மளுக்கு கண்டிப்பாக யோசனை இருக்கணும். 4வது, ப்ராக்டிஸ் சரண்டர். இது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா நம்ம முழுமையாக நான் சரணாகதி ஆயிட்டேன் சுவாமிகிட்ட அப்படிங்கிற அந்த தாட்டில் நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு கடவுள் என்ன கொடுத்தாலும் நல்ல நேரத்தில் கொடுக்குறாரு, நல்லதே கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். 5வது, ஹேவ் ப்ராப்பர் அலைன்மெண்ட். ஏன் சுவாமியோட கடவுளோட நம்ம ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனா, அவரோட கண் பார்வையில் நம்ம இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக கரெக்டான விஷயங்கள் தான் செய்வோம். கரெக்டான நேரத்தில் அவர் கொடுக்கறத நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருப்போங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையானது கரெக்டான நேரத்தில் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாத அது நல்லதே நம்மளுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். யோசிச்சு